எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம நிறையா கோயில் வீடியோ தான் நம்ம தான் போட்டிருப்போம். அந்த கோயில் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா எந்த இடம் பாண்டிச்சேரியில் இருக்க பூர்ணாகுப்பத்தில் தாங்க நம்ம வந்து எடுத்தது. ரொம்ப ரொம்ப காற்றடிக்குது. அதனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இனிமேல் இது வந்துடலாம். பாண்டிச்சேரியில் இருக்க பூர்ணாகுப்பத்தில் தான் ஆக்சுவலாக சொல்ல போனால் நானும் பாண்டிச்சேரி தான். அந்த இடத்துல எதுக்கு அங்கே போகணும் பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து பார்த்திங்கன்னா மொதல் திருவிழா. அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோயிலெலாம் பண்ணிப்போம் பார்த்திங்களா. இந்த மாதிரிலாம் திருவிழா வீடியோ நிறையா நம்ம எடுத்துப்போம். இந்த கோயிலில் தான் நம்ம வந்து எடுத்துப்போம். அந்தமாதிரி கோயில் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் பூர்ணாகுப்பத்துக்கு தான் இங்கே நம்ம தான் எடுக்க போகிறோம். என்ன வீடியோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, திருநாளே வந்து பார்த்திங்கன்னா அங்கே நிறையா ஒன்று நடக்கும். அதில் இருக்க ஃபஸ்ட்டு திருவிழா தான் நம்ம தான் கவர் பண்ண போகிறோங்க. அது வந்து பார்த்திங்கன்னா எப்படின்னா நடக்கும்னு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சாமி வந்து தலைமலை அதாவது சாமி கலசத்தை வந்து தலைமலை தூக்கி வச்சுட்டு அது ரொம்ப வெயிட்டாக இருக்கும். அது தூக்கம் வச்சு நான் கண்டுபிடிச்சி ரொம்ப வெயிட்டாக இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா நல்லா அப்படியே ஊர்வலம் அப்படி இட்டு போயிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அந்த கோயில் தூண் இருக்குது பார்த்திங்களா, அந்த இதுமே வந்து பார்த்திங்கன்னா பேர் எனக்கு தெரில. அதில் வந்து கொடி கட்டுவாங்க. அவங்க தூக்கிட்டு வந்து அந்த ஒரு துணியுமே வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். அது துணியுமே வச்சு அதை வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணுவாங்க. அதை வச்சு கட்டுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சுடுகாடு கிட்டுக்கு போய் அங்கே வந்து பார்த்திங்கன்னா மயான கொள்ளையை வந்து பார்த்திங்கன்னா விடுவாங்க. இதுதான் நடக்க போகுது. இந்த வீடியோ பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணி சொல்லலாம். நம்ம இடம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மோளம் அடிக்கிற சீன் தான் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும். இங்கே நம்ம கோயிலில் தான் சாதாரண மோளம் தான். அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ரொம்ப பெருசாக இருக்கும் ஒரு மோளம் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். அது மேலே தண்ணியை ஊற்றி சூப்பராக பண்ணுவாங்க. அதை பிஜிஎம்னு ஆட் பண்ணி நான் சூப்பராக காட்டுறேன். இந்த வீடியோ உங்கள் போர் அடிக்கேஷன் நம்ம வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கடையில் வந்து பார்த்திங்கன்னா கிளம்பியாச்சு. இப்போ நம்ம டேரெக்டாக எங்கே போகணும் பார்த்திங்கன்னா பெட்ரோல் பங்க் தாங்க போவோம். அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பாண்டிச்சேரி ஃபுல்லாமே எல்லாம் பங்கு பெட்ரோல் பங்க் இருக்குமானே எங்களுக்கு வந்து எனக்கு டவுட் தான். அதனாலே அந்த பெட்ரோல் பங்க் இருக்குன்னே சொல்லி போயிருந்தோம். கடைசியாக பார்த்தா பெட்ரோல் பங்க் இல்லைங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 பெட்ரோல் பங்க் மட்டுமே அழிச்சிட்டோம். அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒரு எக்ஸ்ட்ரா பெட்ரோல் பங்க் வந்து ஏதாச்சும் வச்சுருப்பாங்க சொல்லி எங்கள் அப்பா ஃபோன் பண்ணி கேட்டாங்க. டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வேறு ஏதாவது பெட்ரோல் பங்க் பார்க்கும்போது பெட்ரோல் பங்க் கிடச்சிச்சுங்க. அது மாதிரி பெட்ரோல்லாம் போட்டு டேரெக்டாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊருக்கு நம்ம வந்தாச்சு. நான் மெயினாக இங்கே வந்தது வந்து பார்த்திங்கன்னா அதுக்குள்ள பார்க்கணும் வீடியோ இருக்குது. அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா மைக் செட் அப்படின்னு மீட் பண்ணிங்கன்னா இதுதான் அங்கே ஸ்டேஜ். அந்த ஸ்டேஜ் ஆனால் கச்சேரி என்ன நடக்கும். நான் பார்த்திங்கன்னா முடிஞ்சால் நான் காட்டுறேங்க. இப்போ நம்ம டேரெக்டாக நம்ம கோயிலுக்கு போய் கோயிலுக்குன்றாங்க. அந்த ஒரு சாமிலாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இட்டுக்க சாமி தேர்லாம் வச்சு இட்டுக்க மாட்டாங்க. அந்த தலையில் வச்சு அப்படியே எடுத்துக்க பார்த்திங்களா. அதை நாங்கள் இப்போ பார்க்க போயிருந்தோம். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து போனோம். நாங்கள் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா வண்டி எடுத்துக்கிட்டோம். அப்படியே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே அப்படியே ஒரு ஆளாக அப்படியே இட்டு போகலான்ட்டுங்க. அப்படியே இந்த கோயில் தாங்க அது. சாமி வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ தூரத்தை தூக்கிட்டு வருவாங்க. அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கீச்சன ஒன்று இந்தமாரி தாங்க போயிட்டு சாமி ஒன்று இட்டு வருவாங்க. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா ஒரு சில பசங்களாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஜாலியாக இருப்பாங்க. அதெல்லாம் வந்து அந்த மோளம் அடிக்க சீன் ஆகுது. அதெல்லாம் வேணால் பார்த்திங்கன்னா காட்டுறேங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த சாதாரணமாக ட்ரம்ஸ்லாம் நினச்சிக்காதீங்க. அது அந்த இதுமே சூப்பராக இருக்குங்க. அது கண்டிப்பாக பார்க்கணும். நீங்கள் நான் கண்டிப்பாக நான் காட்டுறேன். நாங்கள் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா கடையில் தான் அந்த கடைக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு லெட்டுலாம் தூக்கி போட்டுருந்தாங்க. நானும் ஒரு கேட்ச் பிடிச்சேன். அது வீடியோ ரெக்கார்ட் பண்ணிச்சு. வீடியோ வரல காணுங்க. ஆனால் அந்த சாமி வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ தூரம் தெரிஞ்சு நான் கேமரா ரெக்கார்ட் பண்ணலாம் பார்த்தேன். ஆனால் ஏன்னா என் கணக்கு தெரிஞ்சுது. அந்த தூண்மே ஒரு தெரிதா. அந்த தூண் கண்ணா சைடில் தான் வந்து பார்த்திங்கன்னா அதை தூக்கி வச்சு எடுத்துன்னு நான் காலில் உண்டேன். அதை இப்போ நான் சொன்னேன் பார்த்திங்கன்னா லெட்டுக்கு இந்த லெட்டு தான் தாங்கன்ட்டு அதுதாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொஞ்ச நேரத்தில் நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த மோளம் அடிக்கிற சீன்லாம் நான் வந்து காட்டுறேன். இப்போதைக்கு எல்லாம் மேலேலாம் வந்து பார்த்திங்கன்னா லெட்டு தாங்க வாங்கினாங்க. அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ கொஞ்சம் பெருசாக இருக்கும். அது இல்லாமல் நான் வந்து ஆப் நான் வந்து பார்த்திங்கன்னா வேறு ஆப் நான் வந்து பண்ணி யூஸ் பண்ணிக்கேன். அந்த இதோட ஆப்போட குவாலிட்டினா எப்படி யூஸில் நான் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக சொல்கிறேங்க. எதுக்கு அந்த ஆப் சேஞ்ச் பண்ணுறதும் நான் லாஸ்ட்டாக சொல்கிறேங்க. இப்போது இன்னும் சாமி ஒன்றும் எங்கேயோ வந்துச்சு நான் காட்டியிருப்பேன். ஆல்ரெடி அந்த தூக்கிட்டு வாங்கன்றத அப்படியே நான் காட்டிப்பேன்.
அதுவும் இல்லாமல் நான் மெயினாக வந்து இது வந்துட்டு மைக் செட் ஸ்டீவன் பார்க்கணுன்னா அது வந்து இந்த திருவிழாக்கு வர மாட்டார், பாண்டிச்சேரி தான் இறங்கும் தெரியும். ஆஸ் யூஷுவல் நானும் பாண்டிச்சேரி தான் நல்லா பார்த்து அவர் நான் வருஷம் நான் வந்து நான் பார்ப்பேன். அதேமாதிரி நான் வந்து இந்த வருஷம் நான் பார்க்க போவேங்க. பார்த்தேன்னா நான் கண்டிப்பாக நான் வீடியோ எடுத்து போவேன். இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வரல, அவங்களோட டீம் தான் வந்தாங்க. அந்த ட்ரெஸ்ஸு கொஞ்சம் பார்த்துப்பேன், பின்னாடி மைக் செட் சொல்லி போட்டுக்குமே அதுக்கும் நீங்கள் நான் பார்த்துப்பீங்க. இப்போது என்ன அந்த மோளை பக்கத்தில் வந்துச்சுல்ல அதுதான் டான்ஸ் ஆடுங்க. அங்கே அந்த அவங்க தெரிஞ்ச அந்த சைடில் வந்து அந்த கொட்டாங்குச்சியுமே போட்டு பெரிய கொட்டாங்குச்சியுமே அது மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இது மாதிரி அவங்க தெரிஞ்சா பக்கத்துலேயே தெரியும் நினைக்கிறேன். நான் சொன்னாங்க அங்கே அவங்களோட டீம் மட்டும் நான் வந்துருக்காங்க இல்லைன்ட்டு அவங்களோட ஜெர்சியை போட்டு அதாங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நான் கையை வச்சுக்கோ நான் காட்டுறேமாங்க அவங்க தெரிஞ்சா அவங்க தாங்க. சரி வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் மோட் அடிக்க சீன் தான் காட்டுறேன். ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ. நீங்கள் இதை கட் பண்ணாமல் பாருங்க. ஓகே வாங்க நான் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து வண்டியில் உட்காந்து அந்த மோளத்தெலாம் நான் வந்து ரொம்ப பக்கத்தில் போய் காட்டுங்க, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். என்னம்மா அவங்களே நான் அப்படி கோயிலுக்கும் இதெல்லாம் கம்மி. அந்த கோயில் பக்கத்தில் ஏதோ மகத்தை ஏதோ மகத்தை சொல்லுவோம். அந்த மகத்தில் நின்று அதை தண்ணி ஊற்றி அதில் ஒரு கலர் ஆட் பண்ணி ரொம்ப சூப்பராக பண்ணுவாங்க. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் காட்டுவேன். அது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு கிளிப் தான் எனக்கு சரியான ஒரு கிளிப் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன இருக்குன்னா அது ஒழுக்காக இருந்தாலும் ட்ரை பண்ணிப்பாங்க. அப்புறம் பக்கத்தில் தான் இருந்தேன், அதனால நான் பார்த்தீங்கன்னா எடுக்க முடியாது. ஸ்லோ மோஷனாக இருக்குன்னு சூப்பராக நான் காட்டுவேங்க.
இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து முதல் தீவிரா அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் விற்க ஆரம்பிச்சுவாங்க. இந்த பொம்மை நிறைய விஷயம் விற்க ஆரம்பிச்சுவாங்க. அதுக்காக சின்ன சின்ன இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணுவாங்க. அந்த ஒரு ஆர்டருக்கு இது பேர் நான் மறந்துச்சுன்னா என்னன்னு தெரியல எனக்கு. நான் ஆர்டருக்கு ரெடி பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த சொன்ன பார்த்தீங்கன்னா தண்ணியில் அப்படி பீச் ரெடி சூப்பராக சொன்ன பார்த்தீங்களா, அந்த மரத்து பக்கத்தில் நின்று கொஞ்சம் தூரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நின்று நான் வீடியோ எடுத்துருந்துட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சு எனக்கு. அந்த ஒரு அதுக்காக நான் வெயிட் பண்ணி அதுக்காக நான் வெயிட் பண்ண வச்சுருந்தேன். அது அம்மா வந்து ரொம்ப தூரத்தில் இருக்குது. சரி வெயிட் பண்ண அந்த ஸ்லோ மோஷன் சூப்பராக காட்டுறோம். மறக்காமல் எப்படி சொல்லுவாங்க. இது நியூ ஆர்ட்யா எனக்கு வேணா பேச தெரியல. அந்த வீடியோ கொஞ்சம் லேட்டாக தான் கொஞ்சம் யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம டேட் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா டேட் வந்து பார்த்தீங்கன்னா நான் எடிட் பண்ணிக்க டேட் வந்து பார்த்தீங்கன்னா 9 அதிகமாக நான் வந்து இதாங்க நான் வந்து வீடியோ எடுத்தேன். அதாவது 8 அன்றைக்கி வீடியோ எடுத்தேன். நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்த்து சொல்லிடுறேன் இல்லையான்னு தெரியல. அது இல்லாமல் இந்த நியூ ஆர்ட் பற்றின இதெல்லாம் நான் கூடிய சீக்கிரமாக சீக்கிரமாக நான் போடுறேன். ஓகேங்களா, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மோளத்தில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த வெளியே இருக்கிறது நான் பார்த்துட்டு இருந்துப்பீங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு தான் நான் ஒழுங்காக எடுக்க முடிஞ்சுது. அதுக்கு மேலே என்ன கூட்டம் இன்னும் ரொம்ப அதிகமாக ஆரம்பிச்சிது. ஏன்னா ஸ்டேபிளாக ஒன்று எடுக்க முடியல. இப்போ நான் கோயிலுக்குள்ளே போய் அங்கே என்ன கொடி கட்டுவாங்க, அந்த கொடி கட்டெலாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு இதை அப்படியே எடுத்து நட வேண்டியதாங்க. அப்பயே நம்ம வந்துடுச்சு. அது அட்ரஸ் என்ன காட்ட முடியல. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அந்த சாமி என்ன ஊர்வலம் இட்டும் போய் அதுக்கப்புறமா அந்த சுடுகாட்டு இட்டும் போய் சுடுகாட்டிலேருந்து நம்மனா டேரெக்டாக வீட்டுக்கு வந்து முடிஞ்சுங்க. இப்போ தான் நான் கொடி கட்டி நம்ம ஸ்டார்ட் பண்ணி இதுதான் கோயில். இந்த கோயிலில் வந்து காட்டணும்னு நினச்சேன். ஆனால் கோயில் வந்து நான் ஃபுல்லாக சுற்றி காட்டிக்க முடியாது. பெருசாக லைட்டாக அந்த இது மட்டும்தாங்க. அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்தமாதிரி சாமி நான் வர ஆரம்பிச்சிட்டா. அதனால் நான் வந்து அதில் வீடியோ ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ மட்டும் ஆகும்போது உங்களுக்கு இது வந்து நான் திருவிழாவில் நான் வந்து 4ஆம் திருநாள் நான் வந்து பார்த்தீங்கன்னா வருவேன். இது கரெக்டாக மண்டே அன்றைக்கி நான் வந்து இங்கே வருவேன். அப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த கோயில் வேணால் உங்களுக்கு காட்டுறேங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ நான் கண்டிப்பாக நான் வந்து இந்த கோயில் நான் காட்டுறேங்க. நான் வந்து நான் மண்டே அன்றைக்கி நான் வந்து அங்கே பிரவேசனம் பண்ண வருவேன். அதாவது நான் சுற்றுவாங்க பார்த்தீங்களா, அது நான் கண்டிப்பாக நான் பண்ண வருவேன். அப்போ ஆனால் இந்த கோயில் நான் வந்து அவங்க காட்டுறேங்க. நான் வந்து இப்போ நான் ஆக்சுவலாக சொல்ல போகிறேன், இந்த கூட்டத்தை நான் ரொம்ப பின்னாடி போயிட்டேன். ஆனால் வந்து நான் செய்யலாம் ஃபோக்கஸ் பண்ண முடியல. அந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபோக்கஸ் பண்ண முடியல. இப்போ அங்கே வந்து எவ்வளோ தூரத்து வைக்கப்பாங்க. நீங்கள் வந்து எப்போ தான் நான் வீடியோ எடுக்க நீங்களே சொல்லுங்கள். நான் கொஞ்சம் பக்கத்தில் போய்ட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு எப்படியோ அடிச்சு பிடிச்சி அப்படியே முன்னாடி வந்துட்டேங்க. இதுக்கு மேலே நான் முன்னாடி போய் ட்ரை பண்ணேன். நான் முடியல. ஆனால் தான் இந்த அளவுக்கே நான் வந்து முடிச்சிட்டேங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொடி கட்டுறதுக்காக இப்போ லைட்டாக நான் படிச்சுருக்கேங்க. நான் போன வருஷம் தான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு என்ன பூலாம் வந்து கிடச்சிது. ஓரளவுக்கு நல்லா கேட்சாக தான் பிடிச்சேன். இந்த வாட்டி என்னன்னு தெரியலங்க, ஒரு பூக்கும் கிடைக்கல. மேலே என்ன இருந்தாங்க, பூவே தூக்கி போடலங்க. அது என்னன்னு சொல்லி தெரில. இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா படிக்க ஆரம்பிக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தை என்ன கொடி கட்ட ஆரம்பிச்சு இது ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பாருங்க. டக்கு டக்கு கேமரா வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வாட்டி கேமரா லைட்டாக வந்து மங்களாக காட்டும். அது மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த கேமரா விஷயம் இது என்ன எதுன்னு எனக்கு தெரில. உங்களுக்கு தெரிஞ்ச நம்ம கமெண்ட் பண்ணுங்கள். கேமரா வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப ப்ராப்ளம் வைக்குது. இதோ இப்போ தாங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த கையுமே தொங்குது பார்த்திங்கன்னா. அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த துணியை பிடிச்சி கட்டுறாங்க. அந்த சாமி தூக்கிட்டு வந்தாங்க பார்த்திங்களா, அவங்கக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இப்போ கட்டுறாங்க பார்த்திங்கன்னா அந்த துணி. அவங்கக்கிட்ட வந்து பண்ணியிருக்கோம். அவங்கக்கிட்ட வாங்கி இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது கட்டுவாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா இது இன்னும் ரொம்ப பெருசாக இருக்கும். இது நான் இப்போ உங்களுக்காக நான் பார்த்திங்கன்னா சூக்கி காட்டிப்பேன். அந்த சாமி கட்டுறது எல்லாத்தையுமே நான் இன்னும் காட்டுறேங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து இழுக்காங்க தெரிந்தா அந்த துணியுமே வச்சு சாய் அந்த கையுமே வச்சு இழுப்பாங்க. அதுக்கப்புறமா கொடி கட்டி முடிச்சோடனே நம்ம வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் போய் அந்த இதெல்லாம் போய் நட வேண்டியதாங்க. அங்கே மண்ணாக இருக்கும். அந்த மண்ணில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துக்கு வந்த ஒரு இதை வச்சு நட வேண்டியதாங்க. அதனால் நான் அவங்க காட்டுறேன். இப்போ தான் நான் கட்டவே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்போ ரொம்ப கழுத்தொலி, எனக்கு சுத்தமாக எடுங்க. அதனால தான் ஆடினே இருந்தவாங்க. நிறைய பேர் பின்னாடி இந்த தள்ளி விட்டுனா இருந்தாங்களா, எனக்கு சுத்தமாக எடுக்க முடியல. எப்படியே கஷ்டப்பட்டு எப்படியே எடுத்துருந்தேன். இந்த வீடியோலாம் எடுக்கிறதுன்னு நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நான் கட்டி முடிச்சாச்சு. நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாலை தாங்க போடுவாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த இதுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் நடுறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கரெக்டான இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த 1ஆவது திருநாவா 8 நாள்லேயே வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான கோவாயும் செம்மையாக இருக்கும் பார்க்கறதுக்கு. அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது மேலே வச்சு நான் மாலை போட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அது மாதிரி முடிச்சுக்குவாங்க. அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட இருக்கிறதோ இல்லைக்கா அவங்களே தருவாங்க. அதை வச்சு நாம் வந்து பார்த்திங்கன்னா அது சீடாக அது என்னன்னு சொல்லி எனக்கு தெரில. நான் அதை ஒரு வாட்டிக்கும் நான் பார்த்தது இல்லை. கையில் மட்டும் தான் பிடிச்சிக்குவேன். கூட்டமாக எங்கேருந்து பார்க்கறது அது தெரிஞ்ச சீட் தான் நினைக்கிறேன். அது வந்து எனக்கு என்னன்னு சொல்லி தெரில. அது சீட் தான் நினைக்கிறேன் நான்.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கட்டி முடிச்சுட்டு அவங்களாம் அப்படியே போயிடுவாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஆள் மட்டும் நமக்கு தான் அந்த இதுவுமே வந்து நமக்கு எடுத்து தருவார். இல்லை நம்மக்கிட்ட இருக்கிறத நம்ம வந்து முன்னே எடுத்து நல்லா தோண்டி நம்ம நல்லா வேண்டிக்கிட்டு எடுத்து படிச்சுக்க வேண்டியதாங்க. அதுக்கு நடுவில் கொஞ்சம் மண்ணாக இருக்கும், அதை வச்சு நம்ம புதைச்சிட்டா முடிஞ்சிச்சுங்க. டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சாமினா இட்டுக்கு வந்து அப்படியே சுடுகாடு இட்டுக்கு போய் அப்படியே முடிச்சிக்க வேண்டியதாங்க. சாமி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஊர்வலம் தான் ஆனால் முடிச்சுட்டு போகும். அது முடியறதுக்கு எப்படி 4 மணி ஆகும். நான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கிளம்புறதே நான் வந்துன்னா 6:10 தான் நானே என்ன கிளம்புனேன். அதுக்கு நடுவில் சன்செட் வீடியோலாம் எடுத்து வச்சுருந்தேன், அதெல்லாம் நானே போடுறேங்க உங்களுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாவட்ராயன் வருவார். அதுக்கு மாதிரி தான் வந்து அங்காளம்மா வருவாங்க. இப்போ வந்து பாவட்ராயன் தாங்க போவாங்க. கரெக்டாக சொல்கிறேன்னா எனக்கு ஒரு சின்ன டவுட் தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா கோயிலெலாம் சுற்றிக்கிட்டு போயிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா தேரில் ஏற்றிட்டு கட்டிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலேருந்து ஏற்றுக்க அந்த படைச்சிட்டு டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுடுகாடுக்கு போக வேண்டியதாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது இப்போ சின்னதாக கோயிலை மட்டும் சுற்றுவாங்க. இப்போ நானும் ரொம்ப நாள் ஓகே ஃபஸ்ட்டு வந்து அங்காளம்மா தான் வருவாங்க பொழுது. நான் தான் இது எடுத்து நல்லா கவர் பண்ணியிருந்தேன். டக்குன்னு பார்த்தா இது பார்க்கறதுனா அங்காளம்மா. ஏன்னா பின்னாடி பார்த்திங்கன்னா முடினா வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக பண்ணி வைப்பாங்க. என்னடா இது அங்காளம்மாக்கு எதுக்காக இனிமேல் பண்ணி வச்சுக்க நான் யோசிச்சிருந்தேன். அதுமா பார்த்தா தான் தெரியுது பின்னாடி தான் வாங்க அங்காளம்மா சொல்லி எனக்கு தோணுச்சு. அதுக்கப்புறமா தான் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே பின்னாடி வருவாங்க பொழுது சொல்லி நான் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வெயிட் பண்ணியிருந்தேங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஆடி இட்டும் போது இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இனிமேல் ஆடி இட்டும் போச்சுன்னா சொன்ன பார்த்தீங்கன்னா அதை வாங்க பாருங்க அங்காளம்மா. உங்களுக்கு தெரிஞ்சுங்களா நான் சொன்னது அந்த முடிலாம் வந்து அப்படியே பார்த்து விட்டுருப்பாங்கன்றது. ஓகே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அந்த மோளத்தோட சவுண்ட் பண்ணிக்கணுங்க, ரொம்ப அதிகமாக இருந்துச்சு சவுண்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சுடுகாடுக்கு தாங்க இப்போ படைச்சிட்டு சாமி என்ன வந்து கட்டுவாங்க. அந்த டைம் பார்த்து படைச்சிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக இப்போ சுடுகாடுக்கு போயிட்டு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில அந்த இதெல்லாம் பண்ணுவாங்க. அதெல்லாம் பண்ணி முடிச்சு நம்ம காலில் விட்டு அப்படியே கிளம்புன்னு அப்படியே சன்செட் பார்த்துட்டு அப்படியே கிளம்ப வேண்டியது. நம்ம இதுக்கு போக முடியுமா? நல்ல வேலை கிட்ட கட்டிங்கம்மா. நீங்கள் விட்டாத தான் நாங்களும் விட்டுக்கோம். வண்டி
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சாமிலாம் பார்த்துட்டு வந்துருப்பீங்க. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அது நான் ஃப்ளாஷ் அடி இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுடுகாடுக்கு தாங்க போப்போம். அங்கே நம்ம கதை வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அந்த இடத்துக்கு தாங்க போவோம் நம்ம இப்போ. ஓகே, நான் வந்து அப்படியே போக கண்டினியூ பண்ணுறேன். ஆக்சுவலாக சொல்ல போனால் நம்ம நடந்து தான் போப்போம். ஓகேங்களா, நான் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன், இல்லை அங்கே போகும்போது கண்டினியூ பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சுடுகாடு வந்து வந்தாச்சு. இங்கே தான் ஒன்று பயங்கரமாக கொள்ளைனா விடுவாங்க. முதல் கொள்ளை இது. அந்த அழுக்க பொம்மையுமே ஒன்று செஞ்சு வச்சுப்பாங்க. நான் செய்ய ஒன்று காட்ட முடியலங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தேவையில் இருக்கிறத காட்டணும் சொல்லி நான் வந்து அப்படியே வேகமாக போயிட்டேன். நான் செய்யணும் ஒரு லூஸுங்க. அதை காட்டணுன்றதே நான் அதை காட்டணுன்ற ஒரு விஷயத்தே மாட்டேங்க. நான் செய்யணும் லூஸு செக். அது என்ன செய்ய காட்டவே முடியாது. அதெல்லாம் கூட்டம் ரொம்ப அதிகமாக வந்துட்டா எப்போக்கா காட்ட சொல்லி வச்சுட்டு அப்படியே நான் வந்து விட்டேங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாமி ஈர்த்து சூப்பராக இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாவ டிரைவர் வந்துட்டாதா, அதுக்கப்புறமா பின்னாடியே வந்து பார்த்திங்கன்னா அந்த வங்காளம் இட்டுக்கு வந்து செம சூப்பராக இருக்கும். ரொம்ப அப்படியே வேகமாக இட்டுக்கு வந்து விடுவாங்களா, செம அழகாக இருக்குங்க. எங்கள் அது இப்போ அங்கே எவ்வளோ அப்படி வேகமாக அப்படி இட்டு வந்து சூப்பராக எனக்கு போன வாட்டி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மயான கொள்ளைன்னா ஒன்று சூப்பராக நடக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தேர்னா வந்து இட்டுங்க வந்து விட்டாங்களா, பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சாமி வரத்துக்காக மோளனா வந்து பண்ண அடிச்சு நிற்பாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு மேலே என்ன பெருசாக காட்ட முடியலங்க. அது மேலே வந்து கேமரா ஆஃப் பண்ண சொல்லி அண்ணன் சொல்லிட்டாங்க. அண்ணன் வீடியோ நான் வந்து ஆஃப் பண்ணிட்டேங்க. நான் அந்த புதைச்சி எடுத்துக்கினா அழகான டிசைனாக பண்ணி வச்சுருப்பாங்களே, அது காட்டலாம் சொல்லி நினச்சிங்க. டக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணுங்க அப்படின்ட்டாங்க. நான் வந்து ஒன்று ஃபுட்டேஜ் தாங்க எடுத்து வச்சுருந்தேன். அதுவும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து பண்ணேன் அப்படியே நான் வந்து பண்ணேன் எங்கள் ஊரில் நான் வந்து கிளம்பிட்டேங்க. இதோட நான் வந்து பார்த்தீங்கன்னா 4ஆம் திருநாளுக்கு தான் நான் வந்து வருவேன். அதுவும் மண்டே அன்றைக்கி தாங்க வருவேன். 4ஆம் திருநாள் தான் மண்டே தான். அதுவும் நான் மண்டே அன்றைக்கி தாங்க வருவேன். இதோட அந்த லைட் செட்லாம் காட்டலாம் தான் அது கிளம்பிட்டேன். அது நம்ம லைட் செட்லாம் காட்டல தாங்க இப்போ கேமரா நான் ஆன் பண்ணேன். அதுக்கப்புறமா வந்து பண்ணால் அப்படியே போகிற சன்செட் நான் அப்படியே ஆயிடுங்க. இது நான் சொன்ன இடம் இதாங்க. சன்செட் ஃபுல்லாக ஆகி முடிச்சிச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த கோல்டுமே இருக்குதாங்க. அந்த கோல்டுமே இது மாதிரி காட்டிட்டேன். அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக நான் வாய்ஸ் தான் கொடுத்துப்போம். நடுவில் உயர்த்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இதோட நம்ம அவனை எண்ட் பண்ணிக்க. நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பக்கத்துக்கு பிள்ளைக்கான அமைக்க விடுங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சீன் நான் சின்ன மிஸ்டேக்லாம் நான் பண்ணியிருப்பேன். எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆப் நான் வந்து நான் வாய்ஸாகவே சொல்லிப்பேன். அந்த ஆப் நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பழகலை. இப்போ தான் நான் வந்து ரீசெண்டாக சேஞ்ச் ஆனேன். அந்த ஆப் நான் வந்து இன்னும் நான் அந்த அளவுக்கு நான் பழகலை. அதாதாங்க இந்த ஒரு வீடியோ மட்டும் கொஞ்சம் அந்த ஆப் நான் நல்லா பழகிட்டு உங்கள் சூப்பரான வீடியோலாம் போய் எதுக்கு அந்த ஆப் சேஞ்ச் ஆகணும்னு பார்த்தீங்கன்னா நான் உங்கள்கிட்ட சொல்லிப்பேன். என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருவிழா வீடியோவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ நான் வந்து 30+ வீடியோஸ் நான் வந்து எடுத்து வச்சிட்டேன். ஆனால் நாம் வச்சு இந்த யூகட் ஆப் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து 20 வீடியோ மட்டும் தான் அப்செட் பண்ணிக்குது. அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா நான் டச் பண்ணாலும் அது என்ன பெருசாக அது வந்து பார்த்திங்கன்னா இல்லை 20 வீடியோக்கு மேலே நீங்கள் வந்து எடிட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி காட்டிடுச்சு. ஆனால் அந்த ஆப் நான் டெலிட் பண்ணிட்டு இப்போ நான் வந்து VN அப்படின்னு சொல்லி VN வீடியோ எடிட்டர் அப்படின்னு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றிக்கேன். அந்த ஆப் நான் வந்து நல்லா பழகிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிவ்யூ நான் கொடுக்குறேன். நீங்கள் மறக்காமல் யூஸ் பண்ணிப்பாங்க. ஆனால் எனக்கு கொஞ்சம் லைட்டாக கஷ்டமாக தான் இருக்குது. எனக்கு வந்து அந்த ஒரு ஈஸின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்தளவுக்கு ஈஸியாக இருக்குன்னு தெரிலங்க. அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஈஸியாக இருக்குமே எனக்கு தெரில. அதனால தாங்க நான் வந்து தான் அந்த வீடியோ நான் வந்து ரொம்ப நல்லா பழகிட்டு அந்த ஆப் நான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா பழகிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக சீக்கிரமாக அது மாதிரி ரிவ்யூ கொடுக்குறேங்க.
ஆனால் நான் வச்சு இந்த யூகட் ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. அது கிளிக் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணுறதுலாம் ஒரு விஷயமே கிடையாது, ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. ஆனால் நம்ம நம்ம இதெல்லாம் இருக்குது பார்த்திங்களா, நம்மளோட இன்ட்ரோ பிஜிஎம்லாம் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, எல்லாமே யூகட் ஆப்லேருந்து தான் எடுத்தது. ஆனால் இந்த ஆப்பில் நான் பிஜிஎம் தேடினேங்க. இப்போ நான் அந்த மோல் அடிக்க சீனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான பிஜிஎம் நான் கொடுத்து போது நினைக்கிறேன். ஏன்னா இப்போ நான் பிஜிஎம் தேடின்னு தான் இருக்கேன். பிஜிஎம் ஏதாவது ஒரு நல்ல பிஜிஎம் கிடைக்குமா நான் தேடின்னு தான் இருக்கேன். இப்போ பிஜிஎம் சுத்தமாக கிடைக்கவே இல்லை. அதான் ஏதோ பிஜிஎம் கொடுத்து போது நினைக்கிறேன். ஆனால் நல்ல பிஜிஎம் தான் நினைக்கிறேன். நானும் ஏதோ நல்ல பிஜிஎம் கிடச்சிட்டா நான் கண்டிப்பாக நான் கொடுக்குறேங்க. ஆனால் இந்த ஒரு வீடியோ எடிட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அந்தளவுக்கு ஒரு ஃபைனான பிஜிஎம் இல்லவே இல்லை. நான் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக நான் வந்து பார்த்திங்கன்னா யூகட் ஆப்பில் நான் 2 பிஜிஎம் யூஸ் பண்ணிக்கிறேன். ஒரு பொங்கல் வீடியோவுக்கு நான் வந்து பிஜிஎம் யூஸ் பண்ண பார்த்திங்கன்னா அது வந்து எல்லாருக்குமே அந்தளவுக்கு பிடிச்சிருந்துச்சி. நம்ம இன்ட்ரோவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிஜிஎம் யூஸ் பண்ணிப்பேன். அதுபோல் எண்டிங்க்கு என்ன கொடுக்குன்னு சொல்லி தெரியல. எண்டிங்க்கு வந்து ஏதோ பிஜிஎம் கொடுத்தா 3 பிஜிஎம் நான் யூஸ் பண்ணிக்க நான் நினைக்கிறேன். ஆனால் யூகட் ஆப்பில் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆனால் இந்த ஒரு வீடியோ எடிட்டரில் அந்தளவுக்கு எனக்கு பெருசாக பிடிக்கல. எதுக்காக ஆப் சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் வீடியோ எடிட்டர் ரொம்ப ஈஸியாக தான் இருக்குதுங்க, நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு செம்ம ஈஸியாக இருக்குது. ஆனால் பிஜிஎம் அந்தளவுக்கு பெருசாக எதுவும் இல்லை. நல்லா பழகிட்டு கொஞ்சம் சீக்கிரத்தை நான் ரிவ்யூ என்ன நான் பாதி வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுக்கேன். அந்த ஆப்புக்குள்ளே போய் எதுவுமே கேட்கல. அந்த ஒரு டேரெக்டாக ஆப்புக்குள்ளே போனேன். நான் வந்து அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓகே நாட்டு அது எதுவுமே கேட்கல. டேரெக்டாக ஆப்புக்குள்ளே போய் நான் வேணா கேலரி சூஸ் பண்ணிட்டு டக்கு வந்து போய் எடிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நம்ம தேவையான வீடியோஸ் மட்டும் எடுத்துகிட்டு அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 100 வீடியோஸ் மேலே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து நீ வீடியோ எடிட் பண்ணிக்கோ சரி சொல்கிறாங்க. ஆனால் நம்ம யூகட் ஆப்பில் வெறும் 20 வீடியோஸ் தானாங்க. அதெல்லாம் லைட்டாக கொஞ்சம் எனக்கு இதாகுது. ஏன்னா யூகட் நான் நல்லா பழகிட்டேன். ஆனால் என்ன அந்த யூகட் இப்போ நான் டெலிட் பண்ணிட்டு விஎன் வீடியோ எடிட்டர்ஸ் நான் அந்த மாதிரி சேஞ்ச் ஆகிடுங்க. ஓகே, இந்த வீடியோ என் பண்ணி நம்ம சப்ஸ்கிரைப்லாம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பக்கத்துக்கு விலைக்கு நம்ம 32 சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம கூட ரீச் ஆகிட்டோம். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை சப்ஸ்கிரைபர்ஸ் தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ஏற்றணும். ஆனால் நமக்கு இப்போ 32 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் ஏறிக்குது. ஆனால் நீங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.